ஐபேட் இல்லை தொலைபேசி நம்பர் நம்ம கரெக்டான நம்பர் நம்ம பிஸ்னஸ்க்கு பாய்ச்சா, அதாவது ஐபேட்லையும் சரி நம்ம மொபைல்லையும் சரி நம்மளுக்கு அதிர்ஷ்டம் பெருகுமா? அதுதான் இன்னைக்குள்ள டாபிக். ஆமாங்க, ஐபேட்ல நம்ம பிஸ்னஸ் நம்பர் பாய்ச்சாலும் சரி, இல்லை தொலைபேசி மொபைலில் நம்ம ஹெட்ஃபோன் நம்பர் பாய்ச்சாலும் சரி, நம்மளுக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக பெருகும். பிஸ்னஸ் மட்டும் இல்லை, வெல்த்து, ஹெல்த்து, இந்த ப்ராஸ்பெரிட்டி, லக்கு, அதிர்ஷ்டம்னு சொல்கிறல, இது எல்லாமே நம்ம தொலைபேசி நம்பர் மூலியமா சத்தியமா வரும். ஓகே, இப்ப ஒரு தொலைபேசி நம்பர் நம்ம இப்படி வாங்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தொலைபேசி நம்பரு ரொம்ப தவறாக வாங்குறாங்க. இப்படின்னா அவங்க பிறந்த தேதியை வச்சே வாங்கிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 1995ன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச இந்த 19ஆம் தேதி இந்த 1/9/4/1/5/95 அந்த மாதிரி வாங்குறாங்க. ஸோ அதெல்லாம் தவறு. நார்மலாக ஒரு தொலைபேசி நம்பர் நீங்கள் வாங்கணும்னா உங்கள் பிறந்த நேரம், உங்கள் பிறந்த தேதி அதெல்லாம் கணிச்சு அதில் ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த நம்பர் அதில் இருக்கக்கூடாது, இந்த நம்பர் இருக்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு மல்டி கல்குலேஷன் இருக்குது. அந்த கல்குலேஷன் பண்ணி அந்த நம்பரை நீங்கள் பாய்ச்சா மட்டும்தான் உங்களோட பிஸ்னஸ் இன்கம் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட வெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரொப்போசல் போட்டாலும் சரி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் வேலை இடத்துல நீங்கள் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஹையர் பொசிஷனுக்கு ஈஸியாக க்ரோ பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அந்த வேலை இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நார்மலாக இப்போ நம்ம ஒரு வேலை இடத்துல வந்து ஒரு மீடியம், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலாக இருந்தாலும், ஒரு ஹையர் லெவலில் இருந்தாலும் நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறது இந்த ஒரே ஒரு தொலைபேசி மூலியமாக தான், இல்லாட்டி ஐபேட் நம்ம டேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேப்பில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பாய்க்கிற இந்த ஐபேட்டும் சரி, இந்த மொபைல் நம்பரும் சரி, நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு நெகட்டிவ் இல்லை ஈவல் நம்பராக இருந்தால் என்ன நடக்கும் அதை நான் சொல்கிறேன். ஓகே, வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு ஒரே இதில் ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையிலேருந்து நம்ம வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ரொம்ப பிரச்சனைகள் வரும். இந்த டாப் மேனேஜ்மெண்ட் மூலியமா இல்லை ஏதாவது வரைகளை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இல்லை உடம்பு முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் வரும். இந்த 45 கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு சொல்ல மாட்டோமா நம்ம இன்சூரன்ஸ் வகையில், அந்த மாதிரி உடம்பு முடியாத காரணங்கள் நிறையா வரும். அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது, அப்புறம் வீட்டில் அந்த மன வருத்தங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த சண்டை வர்றது, என்னடா நல்லா தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா சண்டையில் முடிஞ்செல்லாம் ப்ரோக் ஆஃப் ஆகி நிற்கிது. இது எல்லாமே உங்களால் இல்லைங்க, நீங்கள் பாய்க்கிற அந்த தொலைபேசி நம்பர் மூலியமாக தான். சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு நம்பர் மாற்றிருப்பாங்க. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் அடிஷ்னல் 1 நம்பர் 2 நம்பர் வேணும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அப்புறம் அந்த பிஸ்னஸில் அந்த நம்பரை வச்சு பாய்க்கும் போது இப்படி போன பிஸ்னஸ் எல்லாம் இப்படி அடிபட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கரெக்டான டிவைன் நம்பர் நீங்கள் பாய்க்கலை, நீங்கள் பாய்க்கிற நம்பர் ஈவல் நம்பர். இப்போ நார்மலாக இப்போ இந்த தெல்கோவில் பார்க்க போனாக்கா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நம்பர் கிடச்சிடாது. உங்களுக்கு அந்த நம்பர் வேணும்னா நம்பர் 1 உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு தான் அந்த நம்பரை நம்ம வந்து உங்களுக்கு கணிச்சு கொடுப்போம். ஸோ அந்த நம்பரை நீங்கள் பாய்க்கும் போது சத்தியமாக ரொம்ப வேணாம், ஒரு 21 நாள் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. 21 நாளில் நான் கொடுக்குற அந்த நம்பரில் நீங்கள் சத்தியமாக டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஓகே, நான் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, ஏன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு நம்பர் மாற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அது நம்ம மாஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்க பிறந்த தேதி, அவங்க பிறந்த நேரத்தை வச்சு எல்லாத்தையும் வச்சு கணிச்சு கொடுத்து அந்த நம்பரை நீங்கள் ஒரு டெல்கோவில் போய் எடுக்கும் போது அங்கேயே ஒரு ஃபைனல் கல்குலேஷன் ஓடும் எனக்கு. ஸோ நான் இந்த நம்பர் சர்க்கிள் பண்ணி கொடுக்குறோன்னா அந்த நம்பர் தான் நீங்கள் வாங்கி பாய்க்கணும், அப்படி தான் வரும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்பர் நீங்கள் ஈவல் நம்பர் சொல்லிட்டு நீங்களே போய் இன்னொரு நம்பர் வாங்குறீங்க. ஆனால் இதில் என்ன பெஸ்ட் பார்ட்னா, அதே ஒரு மோசமான நம்பர், ஆனால் வாங்குற நம்பர் மோசமான நம்பர். ஏன்னா ஒரு தொலைபேசி நம்பர் வாங்குறோன்னு சொல்றத ஒரு நம்பரோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேஜஸில் வரும். பிராமிட் ஸ்டேஜஸில் 3 வந்து டிவைன் கேட்டகரியில் வரும், 3 வந்து லோவஸ்ட் கேட்டகரியில் வரும். அந்த 6வது கேட்டகரி தான் கெட்ட நம்பர், சாத்தா நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டிவைன் நம்பர் எப்பயும் டாப் 1 இருக்கும். ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ நீங்கள் எந்த மாதிரி நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க? நான் நார்மலாக எடுத்து கொடுக்குற என்னோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் டிவைனில் இருக்கிற டாப் 1 முதல்ல இருக்கிற நம்பர் தான் எடுத்து கொடுப்பேன். அந்த 2வது ஸ்டேஜஸ் 3வது ஸ்டேஜஸ் கூட நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த கல்குலேஷன் தெரியும், இவங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்க பிறந்த தேதி, இவங்க பிறந்த நேரம் பேர், இந்த நம்பர் தான் அவங்க பாய்க்கணும். ஸோ பாய்க்கும் போது என்ன ஆகும், அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். உங்கள் வேலை வாய்ப்புகள், உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எத்தனையோ வருஷம் அடிக்காதவங்க கூட உங்களை அடிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களே யோசிப்பீங்க, இதெல்லாம் இப்படி வருது. ஏன்னா அந்த நம்பரோட வைப்ரேஷன், அந்த நம்பரோட பவர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் இந்த தொலைபேசி நம்பர் இப்படி மாற்றுறது, என்னோட பிறந்த தேதி, என்னோட பிறந்த நேரத்தை வச்சு நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு பண்ணலாம். என்னோட தொலைபேசி நம்பர் 96 291 2273
காசம் 1629122273. நான் சத்யேஸ்வரன் நமச்சிவாய. இந்த வீடியோ முக்கியமாக எல்லோரும் யார் யார் வேலை செய்கிறாங்க, யார் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யார் யார் இதுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, யார் யார் இதுக்கு மேலே ஒரு புது நம்பர் வாங்கி பாய்க்க போகிறாங்களோ அவங்களுக்கு முதல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் இது பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ மலேசியாவில் என்னோட டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் மூலியமாக என்னோட டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா 1060 நான் மலேசியாவில் தாண்டிட்டேன், இன்க்ளூடிங் சிங்கப்பூர், சபா, சரவா. ஸோ எங்களோட டெஸ்டிமோனியல் வந்து ஹையர் ரேங்கிங்கில் இருக்குது. உங்களுக்கு என்னோட டெஸ்டிமோனியல் நிறையா இருக்குது, நான் கண்டிப்பாக கொடுப்பேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் நார்மலாக 100 தான் ஆளு நீங்கள் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா 100 படித்து நீங்கள் முடிக்கணும் என்னோட அந்த டெஸ்டிமோனியல்ஸை. ஸோ நார்மலாக நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் என்னை கான்டாக்ட் பண்ணணும். இந்த 50-50 இருக்கிறவங்க தயவு செய்து என்னை கான்டாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணுறீங்க, என்னோட டைமும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. நமச்சிவாய, இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.